குழந்தைகள் நல ஆர்வலர் திரு தேவநேயன் நம்மோடு இணைகிறார். திரு தேவநேயன் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். தற்போது இந்த தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகளையும் பெற்றோர்களையும் என்ன மாதிரியான ஒரு மன உளைச்சலுக்கு இந்த மாதிரி மிரட்டல்கள் உள்ளாக்கும்? இதை பத்தின தகவல்களை பகிர்ந்துக்கங்க. ரெண்டு விஷயமா பாக்கணுங்க. ஒண்ணு இது மாதிரி முன்னாடி இந்த மாதிரி பண்ணவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்த மக்கள் மத்தியில பொதுவானது மாதிரி பண்ணா தப்பு, இவங்க மேல பண்ணா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயம். ரெண்டாவது இந்த பள்ளிகள்ல பாதுகாப்பான விஷயங்கள், இந்த மாதிரி ஏதோ நடக்காம விஷயம் நடக்கிறதுக்கான தர நிர்ணயங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். மூணாவது பள்ளிக்கூடத்துல தன்னுடைய கருத்துக்களை சொல்ல முடியல குழந்தைகளுக்கு, ஏதாவது இந்த மாதிரி தேர்வு பயம் அல்லது ஆசிரியர் மீது பிரச்சனை அல்லது நிர்வாகத்து மீது பிரச்சனை, அதனால எங்காவது வெளியே இருந்து ஒரு இடத்துல பேசி இந்த மாதிரி பண்ணி அதை இந்த தேர்வுல தள்ளி வைக்கலாமோ அல்லது பள்ளிக்கூடத்தை மூட வைக்கலாம் அப்படின்னு சூழல் வந்தா, இந்த மாதிரி குழந்தைகளுடைய கருத்துக்களை கேட்பதற்கு பள்ளிக்கூடத்துல ஏதாவது மெக்கானிசம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பெற்றோர்கள் பதற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுல என்னன்னா போய் பள்ளிக்கூடத்தை போய் மொஞ்சு பயப்படுற அவசியம் கிடையாது. இதுக்கான தடை அமைப்புகளை நம்ம வலுப்படுத்துற விஷயங்களை மிக 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 முக்கியமா போகணும். அடுத்தது உளவியலா இந்த மாதிரி யார் பண்றாங்க, ஒரு குழந்தையே பண்ணிருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகளை பாகுபடுத்தாம அந்த குழந்தைகளுக்குள்ள உள்ள பள்ளிக்கூடத்துல என்ன சிக்கல் இருக்கு, இல்ல படிப்பு மீது என்ன சிக்கல் இருக்கு, இல்ல நெருக்கடி இருக்கா, உளவியல் நெருக்கடி இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்து அதற்கான தீர்வையும் கண்டுபிடிக்கணும். இது ஒரு நாள் நிகழ்வு 5 பள்ளிக்கூடத்தில் நடந்ததாக பார்க்காம இதுக்கு ஒரு நீண்ட கால அடிப்படையில இதுக்கான தீர்வுகளை காணணும். இந்த தீர்வுகளை காணணும். இந்த பள்ளிக்கூடத்துல இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா எனக்கு பாதுகாக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு அரசாங்க சார்பாக. நான் ஒரு 10, 9, 8 தொலைபேசி பண்ணா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை தீர்வு வேணும் அப்படிங்கிற நம்பிக்கை குழந்தைகளுக்கு இருக்கா? இல்ல இந்த தேர்வுங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறது இல்ல, இது ஒரு விளையாட்டா ஒரு இது வேணும்னு வீம்புக்குன்னு பண்றா அப்படின்னா அந்த நபர்கள் மீது கடும் தண்டனை எடுக்கணும், கடும் தண்டனை கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, என்ன வழக்குகள் பதிவு செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா பொது தளத்துல பேசணும் அரசாங்கம். இப்படி எல்லாம் நீங்க தொலைபேசி பண்ணி தவறான தகவல் கொடுத்து அவங்க மீது இந்த மாதிரி செக்ஷன்ல இது மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும், அவங்க தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற விஷயத்த கொடுத்தாதான் நல்லது. ஒண்ணு விளையாட்டா பண்ணாலும் தப்பு, இல்லாட்டி இது வீம்புக்குன்னு பண்ணாலும் தப்பு. இது அதை உணரணும். ஏன்னா இது மிக முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டத்துல பெற்றோர்களும் குழந்தைகளும் உளவியலா சிக்கலுக்கு உட்படுத்த வருது. நாளைக்கு குழந்தைக்கு தான் பாதிப்பு வரும். நாளைக்கு தேர்வுக்கு போய் போகும்போது ஒரு பயம் வரும், தேர்வுல மதிப்பெண் கம்மியாகும், மதிப்பெண் கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக் வேற பிரச்சனைகளை தூண்டுவோம். அப்படி வரும்போது குழந்தைகள் மகிழ்ச்சியாக பள்ளியில போய் கற்றல் நடக்கணும், மகிழ்ச்சியாக தேர்வு எழுதணும், மகிழ்ச்சியா இருக்கணும். சூழலை உருவாக்க வேண்டியது மிக மிக முக்கியமான கடமை. இதுல அந்த குறிப்பிட்ட பள்ளிகள்ல நடக்குதுன்னா பெற்றோர், ஆசிரியர் மற்றும் நிர்வாகம் உட்கார்ந்து அடிக்கடி சந்திக்கிறதே கிடையாது. பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் எப்படி நடக்குன்னா தனியார் பள்ளிகளும் சரி எல்லா பள்ளிகளும் எப்படி நடக்குது அப்படின்னா, குழந்தைங்க மீது குற்றம் படுத்துறதுனே நடத்துவாங்க. உன் பையன் படிக்கல அவங்க பள்ளிக்கூடத்து நிர்வாகமோ அந்த ஆசிரியர் பண்ண தப்பை பத்தி பேசவே மாட்டாங்க. அப்ப அந்த கூட்டங்கள் ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்கு நடக்காம உண்மையாலுமே நம்ம எல்லாரும் இணைந்து குழந்தைகளுக்கான ஒரு மகிழ்ச்சியான ஒரு பாதுகாப்பான கற்றலை நம்ம கொடுக்கறதுக்கான என்ன விஷயம் பார்க்கணும். இதான் மிக முக்கியமான விஷயம் பாக்குறேன். திரு தேவநேயன், இப்ப 17 பள்ளிக்கும் மேலாக தனியார் பள்ளிகளுக்கு இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க சொன்னீங்க மாணவர்களுக்கான உளவியல் நெருக்கடிகள் நிறைய இருக்குன்னு. இந்த மாதிரியான உளவியல் நெருக்கடிகளை களைய பள்ளி நிர்வாகம் தரப்புலையும் பெற்றோர்கள் தரப்புலையும் என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் செய்யணும்? அதாவது மிக முக்கியமான விஷயம் அதாவது நம்ம பள்ளிக்கூடம் நடத்துவதோ அல்லது பள்ளிக்கூடத்தை நடத்துறது, நீங்க பிசினஸ் நடத்துறீங்களோ இல்ல பள்ளிக்கூடத்தை நடத்த உண்மையான சேவையின் அடிப்படை நடத்தும் எதுக்காக வேண்டிய இடத்துல குழந்தைகளுடைய கல்வியினோட நலனை போற்றுவதற்கு வளர்த்தெடுப்பார்கள். அப்ப அங்க குழந்தைகள் தான் முதன்மையானவர்கள். அப்ப குழந்தைகள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கற்றல் சூழல் பள்ளிக்கூடத்தில் இல்லைன்னா அது கண்டிப்பாக சரியா கத்துக்க மாட்டாங்க. அப்ப அதுக்கான வரும்பொழுது குழந்தைகளுக்கு ஏதாவது உளவியல் ஸ்ட்ரெஸ் இருக்கா, குழந்தைகளுக்கு நீங்க நெருக்கடி கொடுக்கறதுனால இன்னைக்கு நீங்க இந்தியாவில பாத்தீங்கன்னா வளர்ந்த மாநிலங்கள் கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் சூசைடல், இளம் குழந்தைகளோட சூசைட் அதிகரிக்க மாநிலமா இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அப்படி கொண்டு போகுது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது பெற்றோர் ஆசிரியர்களோட கூட்டத்துல பேசி அங்க ஒரு கவுன்சிலிங், ரெகுலரா ஒரு கவுன்சிலிங், இந்த ஆசிரியர்கிட்ட இந்த டீச்சர்ட்ட இல்ல இந்த இடத்துல போய் நம்ம குழந்தையோட கருத்தை முழுமையா சொல்லலாம், யாரும் நம்மளை தண்டிக்க மாட்டாங்க, யாரும் நம்மளை குற்றப்படுத்த மாட்டாங்க, நம்ம பயப்பட வேண்டாம், நம்ம போய் சொல்லலாம் அப்படிங்கறதுக்கான விஷயங்கள் இருக்கா? இன்னைக்கு எல்லாமே என்ன ஆகி போச்சுன்னா எல்லா தலையிலும் திணிச்சு போய் எழுது, மார்க் எடு, நீ அந்த என்ட்ரன்ஸ் எழுது போ அப்படின்னு இன்னைக்கு ஒரு பெற்றோர்களும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை குழந்தை கொடுக்குறாங்க. சமூகமும் ஒரு நெருக்கடி கொடுக்குது. இன்ஜினியரிங் படிக்கிற காரணத்தால பெற்றோரும் தன்னுடைய குழந்தை இன்ஜினியரிங் படிக்கணும்னு சிரிக்கும் போது என்ன ஆயிடுனா, அந்த குழந்தை படிக்கிறதுனால என்ன ஆயிடுனா ஒரு பயம் வந்துருது, தேர்வு பயம் வருது, ஐயோ அப்பா தப்பா சொல்லுவாங்க, அம்மா தப்பா நினைச்சுக்கோங்க அப்படி அந்த அச்ச உணர்வு அவன் தன்னைத்தானே தனிமைப்படுத்துவதற்கோ தன்னைத்தானே பிரச்சனை உண்டாக்குவதற்கோ அல்லது இந்த மாதிரி பொது தளத்துல ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கான விஷயம் நடக்குது. அப்ப அந்த பள்ளிக்கூடத்துல தன்னுடைய கருத்துக்களை குழந்தைகள் சொல்வதற்கு ஸ்பேஸ் இருக்கா?
ஃப்ரீயா சொல்ல முடியுமா? பயம் இல்லாம சொல்ல முடியுமா? இன்னைக்கு வந்து என்ன நினைக்கிறாங்க, குழந்தைங்களை வந்து ஏதாவது சொல்லிட்டா நமக்கு ஏதாவது நாளைக்கு வாத்தியார் தண்டிச்சிருவாங்க, நம்மளோட அசைன்மெண்ட்ல மார்க் கம்மி பண்ணிடுவாங்க, பிராக்டிகல்ல மார்க் கம்மி பண்ணிட்டு பயப்படுறாங்க. அந்த பயத்தினாலே குழந்தை கருத்து சொல்றாங்க. இதை கண்காணிக்கிறது இல்லை. தனியார் பள்ளியில் எதை முதன்மைப்படுத்துறாங்கன்னா மதிப்பெண் மதிப்பெண் மதிப்பெண். குழந்தையோட உண்மையான ஆற்றல், குழந்தையோட உளவியலான பிரச்சனை பாக்குறதே கிடையாது. அப்ப அந்த சிக்கல் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே குழந்தை தலையில விடுது. திரு தேவநேயன், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.